நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேஹானா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முளைக்கீரை பருப்பானம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப பொருத்தமான 2 வித சைடிஷும் செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து காரக்கருணை வறுவல், இன்னொன்று வந்து வாழைக்காய் பொரியல். இது மூணுமே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம டெய்லி சாப்பாட்டில் ஒவ்வொரு வகையான கீரையை சேர்த்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதே போல் காரக்கருணையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அடுத்து வந்து வாழைக்காயில் சத்துக்கள் இருந்தாலுமே வாய்வுத்தன்மை உள்ளது. இந்த வாய்வுத்தன்மை குறையிறதுக்காக நம்ம பூண்டும் பெருங்காயமும் சேர்த்து செய்ய போகிறோம். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் ஒரே அளவில் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து 4-5 பல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன். ஒரு வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை வேக போட்டுட்டு நான் கீரையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து வாழைக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா குழைய வெந்துடுச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நல்லா அலசிட்டு 1-2 தடவை நல்லா அலசிடுங்க. மண் நிறையா இருக்கும். மண் இல்லாமல் நல்லா அலசிட்டு இப்போ வந்து இந்த பருப்புலேயே நம்ம இந்த கீரையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரை வெந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை அப்படியே தூக்கி கீரையில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், கீரை பருப்பான சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை பருப்பானத்துக்கு மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக தான் சேர்த்துக்கணும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து காரக்கருணை வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம். நான் வந்து காரக்கருணை தோல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வாழைக்காயை சேர்க்கறதுக்காக பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதோட சாரை வந்து இப்போ காரக்கருணை வறுவலுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அந்த பூண்டோட சாரை வந்து லைட்டாக புழிஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலாவை கை வச்சு பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காரக்கருணையை இதோட சேர்த்துக்கலாம். காரக்கருணை சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரக்கருணையிலே தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா காரக்கருணையும் போட்டுட்டேன். இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பரட்டி ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து நம்ம வாழைக்காய் பொரியல் செய்யலாம். வாழைக்காய் பொரியலுக்கு மசாலாவை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பூண்டு வந்து ஒரு சுற்றி விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டுலேயே வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்ருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த காரக்கருணை வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ காரக்கருணையை நம்ம பொரித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வாழைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வாழைக்காய் சீக்கிரமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கரண்டி வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவையும் வாழைக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. வாழைக்காய் நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, நல்லா வெந்துருச்சு அப்படின்னாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையான சத்தான கீரை பருப்பானம், காராக்கருணை வறுவல், வாழைக்காய் பொரியல், இது கூட எலுமிச்சை ஊறுகாவும் எடுத்து வச்சுருக்கேன். சோறும் சுட சுட ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது நம்ம மறுசோறு வைக்கவான்னு கூட கேட்க தேவையில்லை, அவங்களே கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.